சரி, முதல்ல வந்து நம்ம இந்த ஸ்பெக்ஸ் வந்து பார்ப்போம். மாடல், அதனுடைய கம்பெனி பெயர், மாடல் நம்பர், அதனுடைய பிரைஸ். இப்ப இதுல இந்த மாடல் நம்பர், இந்த SPP 184M72257 அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த நம்பருடைய அபிஷியலான ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 7 அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டா? எஸ். இது வந்து அடையாளத்து இப்போ அந்த பிராண்ட் பேரோ, பிராண்டோடைய அந்த நம்பர் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மல் தான். அடையாளம் மட்டும் தான். அந்த அடையாளத்துக்குள்ள நம்ம என்ன பார்க்குறோம்? அபிஷியலான விஷயங்கள பார்க்குறோம். இப்ப முதல்ல வந்து அந்த மாடல் நம்பர பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த மாடல் நம்பர்ல இருக்கக்கூடிய அபிஷியலான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்பர் 7. இப்ப இந்த இடத்துல கேது அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுதா? ஆமா சார். சரி. இப்ப இந்த கார் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். போன வார வகுப்பிலே சொல்லியிருந்தோம். காருங்கிறதும் நம்பர் 7 கேதுல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப கார் அப்படிங்கிறதும் கேதுங்கிறது கனெக்ட் ஆகுதா? ஐ திங்க் வந்து அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த 4 விதமான கார்கள்ல நம்ம கிளாஸ்ல பார்த்திருந்தோம் அந்த BMW X7 அப்படிங்கிறது தான் வீடியோவை பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற வகையில வந்து காஸ்ட்லியான கார். கரெக்ட்டா? மேபி அதுக்கு அடுத்து வந்து இந்த ரேஞ்ச் ரோவர் கூட இருந்திருக்கலாம். பட் மேபி டோன்ட் நோ. சரி, ஓகே. அடுத்தது இந்த பிராண்டோடைய பெயர் பிலிப் லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய அபிஷியலான விஷயங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன வருது? எஸ். கேது வருதா? சரி. அடுத்தது இதனுடைய பிரைஸ் இந்தியன் ரூபி பிரகாரம் 49,800 rupees. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன வருது? கேது வருதா? அப்போ இந்த கண்ணாடியை பொறுத்தவரையில நம்ம என்னதான் வந்து சுக்ரன் அப்படிங்கிறது ஸ்டைலா இருக்கு, ரிச்சா இருக்கு இல்லையா? ரிச்சா இருக்கு, ஸ்டைலா இருக்குன்னு சொல்லி அந்த கண்ணாடியை பத்தின ஃபீச்சர்ஸ் மட்டும் இன்னும் வந்து அன்அபிஷியலா வந்து ஜஸ்ட் ஒரு அடையாளம். அந்த கண்ணாடினா என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்திருந்தோம். ஆனா இந்த கண்ணாடி என்ன? இந்த கண்ணாடியோட மாடல் என்ன? இந்த கண்ணாடியோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த எல்லா விஷயங்களுமே வந்து கேது அப்படிங்கிற தன்மையோட ஃபார்மலாக அபிஷியலா வந்து கனெக்ட் ஆகுது. கரெக்ட்டா? அந்த பேரு, அந்த மாடல் நம்பர், அந்த அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அபிஷியலாக நம்பர் 7 அப்படிங்கிற கேதுவுடைய தன்மையில தான் வந்து கனெக்ட் ஆகும். அதே போல இத பிசினஸ் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய அந்த பிசினஸ் நேமுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த ரிலிஜியன் சார்ந்த விஷயங்கள தான் வந்து அங்க வச்சிருப்பார். இல்லையா? அவர் இஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இஸ்லாம் சார்ந்த அந்த சிம்பிள் அப்படிங்கிறத அங்க வச்சிருப்பார். கரெக்ட்டா? எஸ். அப்ப அதாவது ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பிராண்டோடைய அடையாளம் அப்படிங்கிறது என்ன? அந்த ஒவ்வொரு பிராண்டோடைய லோகோ தான். கரெக்ட்டா? லோகோ அல்லது டிசைன். கரெக்ட் தானே? அப்போ அது போல அவருடைய பிராண்ட், அவருடைய அந்த பிசினஸ் உடைய பேரினுடைய அடையாளம் அப்படிங்கிற அவருடைய லோகோ. அந்த லோகோவுல வந்து அந்த அவருடைய மதம் சார்ந்த, நம்பிக்கை சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அவர் வந்து பொறிச்சு வச்சிருக்காரு. அதாவது வந்து அந்த டிசைனோட சேர்த்து அதையுமே வந்து அங்க வச்சிருக்காரு. அப்ப நம்ம அந்த டிசைனுக்கு அடுத்து தான் வந்து அந்த பேர் வந்து நம்ம வாசிக்கிற மாரி இருக்கும். இப்ப அந்த முதல்லயே வந்து இந்த நம்பர் 7 அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுதா இல்லையா? அந்த உணவகத்தினுடைய பெயர்கள்ல கூட. இதெல்லாம் வந்து நம்ம டெப்த்தா வந்து நியூமராலஜி பேஸ்ல புரிஞ்சுக்கும்போது மட்டும் தான் தெரியும். சும்மா வந்து இந்த நம்பர்னா இதான், இந்த கிரகம்னா இப்படிதான், இது இப்படிதான், அப்படிதான்னு சொல்லி பொத்தம் பொதுவா நம்ம நியூமராலஜி பார்க்குற மாரியான ஃபார்மட் அப்படிங்கிறது, அது நம்ம கிளாஸ்ல வரும்போது இன்னும் வந்து தெளிவா சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 கிளாஸ்ங்கிறது உங்களுக்கு அது தெளிவ குடுக்குறதுக்கே வந்து போயிடும். ஏன்னா அவ்ளோ நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து இருக்கலாம். நம்புனா தான் வந்து நியூமராலஜி வேலை செய்யும், இல்லனா செய்யாது அப்படிங்கிற மாரிலாம் கிடையாது. என்னைக்குமே நான் எல்லாருக்குமே சொல்றது ஒண்ணே ஒண்ணு தான். எதுவுமே வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் கிடையாது. எல்லாமே எனர்ஜி சார்ந்த விஷயங்கள் தான்.
நம்ம நம்பிக்கை வச்சாலும் நம்பிக்கை வைக்காம போனாலும் அந்த எனர்ஜிக்குள்ள நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது நல்லதா இருந்தாலும் நடக்கும், கெட்டதா இருந்தாலும் கண்டிப்பா வந்து நடக்கும். எல்லாரும் சொல்ற மாதிரி இது நம்பிக்கை வச்சா மட்டும்தான் நடக்கும், நீங்க நம்பிக்கையோட செய்யல அதனால வந்து இது பலிக்கல, ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. என்னை பொறுத்த வரையில நான் சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ஸை பொறுத்த வரையில. புரியுது எல்லாருக்கும்? புரியுது சார். சரி, அடுத்தது இப்போ இந்த கண்ணாடியோட ஆரிஜின் வந்து எந்த கண்ட்ரி சொன்னாங்க? இத்தாலி. சரி, இப்போ இட்டாலி அப்படிங்கறது போட்டு பாக்குறோம். இட்டாலிக்கு போட்டோம்னா என்ன நம்பர் வருது? 9. ஓகே, செவ்வாய்ங்கிறது வருதா? ஆமா சார். அப்போ இந்த கண்ணாடி பொறுத்தவரையில ரிச்சா இருக்கிற கண்ணாடி சார், காஸ்ட்லியா இருக்கிற கண்ணாடி, ஸ்டைலா இருக்கிற கண்ணாடி அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்தவரையில மட்டும்தான் சுக்ரன் அப்படிங்கிறது வருது. மத்தபடி அந்த அன்அஃபிஷியலா இருக்கக்கூடிய விஷயங்களோட டெப்த்தா என்ன மாடல், என்ன பிரைஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது கேது அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. அடுத்தது அதனுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அதனுடைய விதை எங்க இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. அப்போ பேசிக்கா பொதுவா பார்க்கும்போது அது காரா இருந்தாலும் சரி, கண்ணாடியா இருந்தாலும், மூக்கு கண்ணாடியா இருந்தாலும் சரி, 2மே வந்து சொகுசான விஷயம். கலர் ரொம்ப வந்து ஸ்டைலா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த BMW X7 அப்படிங்கிற கார் வந்து சொகுசாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலாவும் இருக்கும். அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த மூக்கு கண்ணாடியும் பார்த்தீங்கன்னா, ஸ்டைலாவும் இருக்கும், ரிச்சாவும் இருக்கும். அப்படி வெளிப்படையா பார்க்கும்போது மட்டும் சுக்கிரன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அதுக்குள்ள இன்டெப்த்தா போய் பார்க்கும்போது நமக்கு அதிகபட்சமாக கேது அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு அடுத்த நிலையில பார்க்கும்போது நமக்கு அந்த ஆரிஜின் அப்படிங்கிற தன்மைகளை பார்க்கும்போது செவ்வாய் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. அப்ப அந்த மூக்கு கண்ணாடியை பொறுத்தவரையில சுக்கிரன் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாவும், அதற்கு அடுத்த தன்மையில கேது அப்படிங்கிறதும், அதற்கும் அடுத்த தன்மையில பார்க்கும்போது செவ்வாய் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. அப்ப அது சார்ந்த விஷயங்களை பொறுத்தவரையில சுக்கிரன், கேது, செவ்வாய் இந்த 3 விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆகுது. இதுல வந்து நமக்கு கேது அப்படிங்கிறது எப்படி சார் வெறும் மூக்கு கண்ணாடில இருந்து நம்ம எடுத்துக்க முடியும்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய அடையாளம் அப்படிங்கிறது இன்னைக்கு அவருடைய பிசினஸ் தான். அது சக்சஸ் பண்றதுனால இன்டர்வியூ எல்லாம் குடுக்குறாரு. நம்மளும் வந்து கிளாஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அதே விஷயங்கள் வந்து அவரே என்ன பண்ணியிருக்காரு? தன்னுடைய பிசினஸ்லயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த பிசினஸ் உடைய லோகோன்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நம்பர் 7 என்று சொல்லக்கூடிய கேதுவுடைய தன்மை சார்ந்த அவரவருடைய மதம் சார்ந்த விஷயங்கள வந்து லோகோவா டிசைனா வச்சிருக்காரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நம்பர் 7 கேது அப்படிங்கிறது சொல்லுது. அடுத்தது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நான்வெஜ் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது நம்பர் 9 செவ்வாய் அப்படிங்கிற தன்மைய வந்து குறிப்பிடுது. அப்போ ஹோட்டலுக்கு என்னதான் நம்ம பேர் வச்சுட்டாலும், என்னதான் வந்து லோகோ வச்சுட்டாலும், உணவுகள் சரியா இருந்து மக்கள் வந்து அத வந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா போனாங்க அப்படின்னு சொன்னா தான் அந்த பிசினஸ் வந்து டெவலப் ஆகும். ஆமாவா இல்லையா? ஆமா சார். இல்ல சார் நம்ம ஸ்டைலா வந்து செட்டப் பண்ணிட்டு, நல்லா வந்து அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் பண்ணிட்டு, நம்ம வந்து சரியா வந்து உணவுகள வந்து குடுக்கல அப்படின்னு சொன்னா அது டெவலப் ஆகுமான்னா கண்டிப்பா வந்து டெவலப் ஆகாது. இப்ப அந்த இடத்துல அந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு கேது அப்படிங்கிறது சாரி செவ்வாய் அப்படிங்கிறது சரியான தன்மையில வந்து கனெக்ட் ஆகுது. இது நம்ம ஒட்டுமொத்தமா அவர் பிசினஸ் பத்தியோ, அவர பத்தி எதுவும் எடுத்துக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட, ஜஸ்ட் அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கண்ணாடியில இருந்து மட்டுமே அவருடைய தன்மைகள ஒட்டுமொத்தமா அப்படியே வந்து நம்ம லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கலாம். கரெக்ட்டா? கரெக்ட். அதே போல அவருடைய ஹோட்டலுடைய செட்டப்பும் பார்த்தீங்கன்னா, மேபி அவரும் அந்த கல்பாக்கத்துல வந்து ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிக்கும்போது, மேபி வந்து 4 டேபிள் போட்டு ஆரம்பிச்சோம். ரொம்ப கையேந்தி பவனோட கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. அப்படிங்கிற மாரி இருந்தாலும் கூட, இன்னைக்கு பார்க்கும்போது வந்து அந்த ஹோட்டலுடைய அந்த ஆம்பியன்ஸ் அப்படிங்கிறது ரிச் லுக்கிங்கா தான் இருக்கு. கரெக்ட்டா? ஆமாவா ஆமா. இல்லையா? அப்ப அந்த ரிச் லுக்கிங் சார் அழகா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சுக்கிரனோட வருதா இல்லையா? அப்ப ஆமா. அந்த ரிச் லுக்கிங் அந்த கோல்டன் கலர்ல வந்து அந்த எழுத்துக்கள் எல்லாம் தெரியுது சார். அந்த பிராண்டோட நேமு எல்லாம் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கவர்ச்சியா இருக்கு அப்படிங்கிற எல்லாமே சுக்ரன். ஸ்டைலா இருக்கு, ரிச்சா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். அப்ப அந்த ஹோட்டலோட இன்டீரியர் தன்மையும், ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா, அதே தன்மையில தான் இருக்கு. இப்ப வெளிப்படையான தன்மையில மட்டும் தான் அங்க சுக்ரன் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இன்டெப்த்தா பார்க்கும்போது அங்க பரிமாறக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது நான்வெஜ், செவ்வாய் அப்படிங்கிறது வருது. அதுக்கு அடுத்து அந்த பிராண்டுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடிய அந்த நேம் லோகோ அப்படிங்கிறது கேது அப்படிங்கிற தன்மைக்கும் வருது. இப்படி இருந்து பார்த்தாலும் அது மேட்ச் ஆகணும். அப்படி இருந்து பார்த்தாலும் அது வந்து மேட்ச் ஆகணும். எல்லாருக்கும் புரியுதா? எஸ். எஸ் சார். சரி. அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவருடைய காருக்கும், அவருடைய நேமுக்கும்
அதுக்கடுத்து வந்து அவருடைய பிசினஸ் நேமுக்கும் வந்து பார்க்க போறோம். சரி, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம BMW அப்படிங்கிறதுக்கு மட்டும் பார்ப்போம். சரிங்களா? என்ன நம்பர் வருது? என்ன கிரகம் வருது? கேது. கேது. அடுத்தது BMW X7 அப்படிங்கிறது அதோடைய மாடல். செவ்வாய். நம்பர் 9 செவ்வாய் வருதா? ஆமா. கிட்டத்தட்ட நமக்கு அந்த மூக்கு கண்ணாடிக்கு பார்த்த மாதிரியே இந்த காருக்கும் வருதா? ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகுதா? சரி. அடுத்தது அந்த காருடைய நம்பர் பார்த்துருவோமா? எஸ். கேது சார். வருதா அப்போ? இதெல்லாம் போன வாரம் வகுப்புலயே சொல்லியிருந்தோம். அது வந்து சந்திரன் சார் வைட்டா இருக்கு, இல்ல சுக்கிரன் சார் சொகுசா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அதனுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது கேது அப்படிங்கிற தன்மையில நம்பர் 7 வருதுன்னு சொல்லி போன வாரத்துல சொல்லியிருந்திருப்போம். கரெக்டா? சரி. அப்ப அந்த காரை பொறுத்தவரையில BMW X7 அதனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இடத்துல நமக்கு செவ்வாய் அப்படிங்கிறது வருது. அபிஷியலான அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியாக்குள்ள பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இடத்துல வந்து நமக்கு கேது அப்படிங்கிறது கனெக்ட் ஆகுது. கரெக்ட்டா? ஒரு கார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு நம்பர் பிளேட் இருக்கணும். ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு பேர் இருக்கணும். அந்த பிசினஸ்க்கு ஒரு லோகோங்கிறது இருக்கணும். வெறும் பேரு மட்டும் வச்சுக்கிட்டு, மிகப்பெரிய அளவுல வந்து பிசினஸ கொண்டு போக முடியுமான்னா முடியாது. கரெக்ட்டா? எஸ். எஸ் சார். ஆமா. இப்ப நம்ம ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி எடுக்கிறோம் சார். அதுக்கு ஒரு லோகோ இருக்கும். ஒரு KFCக்கு எடுக்கிறோம் சார். அதுக்கு ஒரு லோகோ இருக்கும். அப்ப அந்த பேருக்கு முன்னாடி நமக்கு அந்த லோகோவ பார்க்கும்போது, அந்த பிராண்ட் தான்ங்கிறது ஞாபகத்துல வந்துரும். கரெக்ட்டா? அப்ப ஆமா. அது போல இந்த காருடைய அந்த அபிஷியலான நம்பர் பிளேட் அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படிங்கிறதுல கேதுங்கிறது வருது. அவருடைய பிசினஸ் பேர்ல அந்த லோகோ அப்படிங்கிறதும் கேதுவுடைய தன்மை சார்ந்து வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல அவர் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இறைவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து பயன்படுத்தி இருப்பார். கரெக்ட்டா இல்லையா? ஆமா சார். அப்ப அந்த இறை நம்பிக்கை அல்லது இறை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கேது அப்படிங்கிற தன்மைய தான் வந்து குறிக்கும். ஆமாவா? இல்லையா? அப்ப இந்த இடத்துல சார் கேது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு வெறும் கார் நம்பர் பிளேட்ல மட்டும் கேது வர்ற மாதிரியோ, வெறும் பிசினஸ்ல கேது வர்ற மாரியே மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா எல்லாமே நடந்துருமான்னா நடக்காது. அந்த இறை தன்மையோட அவரு செயல்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான், நாம போன வார கிளாஸ்ல சொல்லியிருந்தது போல, 3ஆம் பட்சமான பரிகாரங்கள் அவரு செய்யாமலே இருந்தாலும் கூட, அவருக்கு வந்து சக்சஸ வந்து குடுத்திருக்கு. அதிகப்படியான சக்சஸ் அப்படிங்கிறது. புரிஞ்சுக்க முடியுதா? 3ஆம் பட்ச பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு அவர் போகாம கூட, எப்படி சார் அவ்வளோ இதுவா ஜெயிச்சாருன்னு கேட்டா, அந்த 1ஆம் தன்மையான பரிகாரமும், 2ஆம் பட்சமான பரிகாரங்கள் அப்படிங்கிறதோட சேர்ந்து, இன்பில்ட் ஆகவே, டிஃபால்ட் ஆகவே அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் சார்ந்த அந்த கேதுவுடைய தன்மைகளும் மிக, மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத, நம்ம அந்த மூக்கு கண்ணாடிங்கிற விஷயத்துல இருந்தும், தற்போது கார் அப்படிங்கிற விஷயங்கள பார்த்திருந்த விஷயங்கள்ல இருந்தும், ரொம்ப, ரொம்ப தெளிவாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். கரெக்ட்டா? கரெக்ட் சார். இப்ப அவரு மேக்ஸிமம் வந்து ஒரு அபிஷியலா எங்கேயாவது போறாரு, வராருன்னு சொன்னா, மேக்ஸிமம் அந்த கேரேஜ்ல இருந்திருக்கக்கூடிய ரேஞ்ச் ரோவரோ, அல்லது தற்போது நம்ம இன்டர்வியூல பார்த்திருந்த அந்த BMW கார் தான் மேக்ஸிமம் வந்து பயன்படுத்துவார். மத்த விஷயங்கள் இருக்கக்கூடிய காருங்கிறதெல்லாம் லோக்கல் பர்ப்பஸ்க்காக வந்து இருக்கலாம். இப்ப ஒரு பிசினஸ் விஷயமா போறாரு, அப்படிங்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் வந்து BMW அல்லது ரேஞ்ச் ரோவர் காரோ அல்லது லேண்ட் ரோவர் அந்த கார் தான் வந்து பயன்படுத்துற மாரி இருக்கும். இல்லையா? சரி, இன்னொரு கார் ஒண்ணு பார்த்துருவோமா? என்ன தன்மையில வருதுங்க? ம். கேது. வருதா? அப்போ இந்த இடத்துல வந்து அவரு இறைத்தன்மைய பத்தி எங்க பெருசா வந்து சொன்னது கிடையாது. அதாவது வந்து, "இத நான் போயிருந்தேன் சார். வேண்டுதல் பண்ணியிருந்தோம். பரிகாரங்கள் பண்ணியிருந்தோம்." அப்படிங்கிற மாரி. அப்படி இல்லாமலும் கூட அவருக்கு வேலை செஞ்சதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவருக்கு எந்த விஷயங்கள் வந்து அபிஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெளிப்படையா வந்து அவரு சுக்கிரனுடைய தன்மை காட்டுறாரு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம். அந்த சுக்கிரனுடைய தன்மைகள அடையாளத்த குடுத்ததே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு அபிஷியலா வரக்கூடிய, இன் டெப்த்தா வரக்கூடிய கிரகங்களும், அது சார்ந்த நியூமராலஜி சார்ந்த விஷயங்கள் மட்டும் தான்.
இப்போ அவர் டெய்லி வந்து இப்ப கண்ணாடி போடுறாருன்னு வைங்களேன். இல்ல டெய்லி வந்து எங்கேயாவது காருக்கு போயிட்டு வர்றாருன்னா, அது அவருடைய லைஃப்ல அன்றாட முறையில வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி வந்து கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள். கரெக்ட்டா இல்லையா? ஆமாங்க சார். இதுக்கு பவர் அதிகமா? இல்ல சார் 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து கோயில் போயிட்டு வந்தா போதும். அல்லது இஸ்லாம் மதம் சார்ந்த வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்து பரிகாரங்கிறது அந்த ஆன்மீகம் சார்ந்து வந்து செஞ்சுட்டு வந்தா போதும். அப்படிங்கிறதுக்கு பவர் அதிகமா? இல்ல நம்மோட வாழ்வியலோட ஒன்றிணைந்து டே டு டே லைஃப்ல வந்து அதிகப்படியா கனெக்டிங்ல இருக்கக்கூடியதுக்கு பவர் அதிகமா? 2வது சொன்னது தான் சார். டே ம். டு டே லைஃப். அப்போ அப்போ இது போல தான் டே டு டே லைஃப்ல நமக்கு அத எனர்ஜி ரீதியா பார்க்கணும். நம்ம பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்ல இருந்து, ஷாம்பூல இருந்து, போடக்கூடிய துணிமணிகள்ல இருந்து, நம்ம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், மொபைல் ஃபோன்ல இருந்து, எல்லா விதமான விஷயங்களுமே கிரகங்கள் ரீதியாக, நியூமராலஜி ரீதியாக நம்மோட தொடர்புல இருக்கும். அப்ப நம்ம டே டு டே லைஃப்ல வாழ்வியல் சார்ந்த விஷயங்களுக்கு தான் நம்ம முதன்மையான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத குடுக்கணும். ஆமாவா? இல்லையா? நம்ம ஏன் வாழ்வியல் நியூமராலஜின்னு போட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லாருக்கும் புரியுதா? அல்லது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எடுக்கும்போது கூட லைஃபாலஜி, மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு சொல்லி தான் சொல்லியிருப்போம். அஸ்ட்ராலஜி பார்ட் 1 எடுக்கும்போது கூட லைஃபாலஜி, அஸ்ட்ராலஜி கிளாஸ்ன்னு சொல்லி தான் சொல்லியிருப்போம். அது ஏன் போட்டிருக்கோம்? ஏன் அந்த ஃபார்மட்ல அந்த சீரிஸ்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற எல்லாருக்கும் புரியுதா இப்போ? எஸ் சார். இல்ல வெறுமனே வந்து அஸ்ட்ராலஜின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். வெறுமனே வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு போட்டிருக்கலாம். இல்ல வெறுமனே வந்து நியூமராலஜின்னு போட்டிருக்கலாம். அப்படி போட்டோம் அப்படின்னா, அது எல்லாமே வந்து 3ஆம் பட்சமான பரிகாரங்களுடைய தன்மைகள்ல மட்டும் தான் வரும். அதுக்கும் பவர் உண்டு தான். ஆனா அது வந்து லீஸ்ட் பவர். ஆனா நம்ம வாழ்வியல் முறைகளாக லைஃபாலஜி ரீதியா பார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தான் தி மோஸ்ட் பவர்ஃபுல். புரியுதா எல்லாருக்கும்? எஸ். சரி. புரியுதா? அடுத்தது அவருடைய பேரு பார்ப்போம். அப்துல் நபீல். அப்ப இது வந்து என்ன? ஓரலான பெயர். அன்அஃபிஷியலான, இன்ஃபார்மலான விஷயம். கரெக்ட்டா? எஸ் சார். எஸ். இப்போ அது வந்து சந்திரன் வருது சார். அப்ப சந்திரன் அப்டின்னா தாய்மை உள்ளம், அன்பு இதெல்லாம் வந்து இருக்கும் சார். சென்டிமெண்டல் அஃபெக்ஷனா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. அப்படி இருக்கிறது எல்லாமே வந்து என்ன? வெறும் அவருடைய அடையாளம் மட்டும் தான். கரெக்ட்டா? எஸ். கைண்ட்லி டூ ரெஸ்பாண்ட். சார் சந்திரன். அது அவருடைய அடையாளம் மட்டும் தான். இன்ஃபார்மலான, அன்அஃபிஷியலான விஷயங்கள் மட்டும் தான். அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? எஸ் சார். சரி. இது எஸ் எப்படி சார். சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெறைய யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் குரூப்ல போட்டிருந்தோம். அதுல ஒரு இடத்துல வந்து, "சார் நீங்க வந்து ஃப்ரீயா எல்லாருக்கும் குடுப்பீங்களான்னு?" கேட்டா என்ன சொல்லியிருப்பாரு? "நான் என்ன லூசா? நான் ஏன் ஃப்ரீயா குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே இன்னொரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அழகு மற்றும் ஆடம்பரம், சுக்ரன் சார்ந்த விஷயங்கள். இதே வந்து ஒரு லேட்டஸ்டான ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நடிகைன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கவனமா செயல்படணும். நடிகை அப்படிங்கிறத விட, ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய, ரீசென்ட்டா இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அப்போ அது சார்ந்த நபர்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு? "எவ்வளவு வேணாலும் ஃப்ரீயா குடுப்பேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா இல்லையா? ஆமா சார். அப்போ அவருடைய அந்த அன்பு, பண்பு, பாசம், சந்திரன் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மலான விஷயங்கள். அதாவது இன்ஃபார்மலான விஷயம். அவருடைய அடையாளம் மட்டும் தான். அதாவது அவர பொறுத்தவரையில. ஆனா அவங்க சந்திரன் அப்படிங்கிற பார்வையில பார்க்கும்போது, அவருடைய அம்மா வந்து நெறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். அவர் சொல்லும்போது நமக்கு தெரியுது தான். ஆனா எல்லா இடத்துலயும் வந்து அம்மாவ கூட்டு போறாரா? அவருடைய பிசினஸ் வந்து பார்ட்னரா வச்சிருக்காரான்னா கிடையாது. கரெக்ட்டா இல்லையா? ஆமா சார். இப்போ நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கப்புள்ஸா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, 2 பேருமே சேர்ந்து வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க. ஒரு பிசினஸ் வந்து ஆரம்பிப்பாங்க. அண்ணா, தம்பி 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. இல்ல வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க. அப்ப இந்த இடத்துல ஃபார்மலான
விஷயங்களுக்கு இந்த சந்திரன் அப்படிங்கிறது பயன்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த அம்மாவ பொறுத்தவரை அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? மோட்டிவேஷன் மட்டும் தான் குடுத்தாங்க. கரெக்ட்டா இல்லையா? இல்ல கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு குடுத்தாங்களா? மோட்டிவேஷன் குடுத்தாங்க. அப்போ ஃபார்முலா அந்த அடையாளம் அப்படிங்கிறது டவுன் ஆகும்போது மோட்டிவேஷன், சப்போர்ட்டிங் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா ஈச் அண்ட் எவ்ரிதிங்கோட இன்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல, அவருடைய பேர்லருந்து எடுக்கக்கூடிய நம்முடைய அந்த தன்மைகள் அப்படிங்கிறது கனெக்ட் ஆகல. அப்ப சந்திரன் அப்படிங்கிறது அவருக்கு ஃபார்முலான விஷயங்கள் மட்டும் தான். அதான் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சார் அவர் ஹோட்டல் ஆரம்பிச்சாரு சார். அப்ப உணவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சந்திரன்ல வரும்ன்னு சொல்லி நம்ம பெருமையா பேசியிருந்தோம். இல்லையா? ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உணவு சார்ந்த விஷயங்கள் ஹோட்டல் அப்படிங்கிறத விட, அதுல வந்து ஹோட்டல் அப்படிங்கிறது வந்து காஸ்ட்லியான அட்மாஸ்பியர். நான்வெஜ் உணவுகள் மட்டும் தான் அப்படின்னு சொல்லும்போது, சந்திரன் அப்படிங்கிறது ஃபார்மாலிட்டிக்காக வேணா அது உணவகம் அப்படிங்கிறது வேணா இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் அப்படிங்கிறது தான் அதிகப்படியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த உணவகம் சார்ந்த விஷயங்கள்ல. இத எப்படி சார் நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சுக்க முடியும்னா, அவரே வந்து அந்த YouTube ஷார்ட்ஸ்ல வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்களுக்கு ஃப்ரீயா குடுக்கணும், குடுப்பீங்களான்னு கேட்கும்போது, அதெல்லாம் எப்படிங்க குடுக்க முடியும்? நான் என்ன லூசா? அதெல்லாம் குடுக்க முடியாதுன்னு சொல்றதும். இன்னொரு இடத்துல வந்து நடிகைகளுக்கு வந்து நீங்க ஃப்ரீயா குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லேட்டஸ்ட்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய நடிகைகளா இருந்தது அப்படின்னு சொன்னா, குறிப்பிட்ட பெயர்களை சொல்லி, அவங்களுக்கு நான் ஃப்ரீயாவே குடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதே நம்ம அந்த ஹோட்டலுடைய தன்மைக்கு நீங்க அப்படியே பொருத்தி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வெளிப்படையான அடையாளங்களுக்கு மட்டும் தான் சந்திரன் என்பது வேலை செய்கிறதே தவிர, ஃபார்மலான விஷயங்களுக்கும், அஃபிஷியலான விஷயங்களுக்கும் சந்திரன் என்பது வேலை செய்யவில்லை. செவ்வாய் என்பது தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அல்லது கேது என்பது தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா இல்லையா? ஆமா சார். போன வார வகுப்புல சொன்னதுக்கும், இந்த வாரம் வகுப்புல சொன்னதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா, சந்திரன் தான் வந்து ரொம்ப சூப்பர் அல்டிமேட்டு. அது மட்டும் தான் காரணம்னு பார்த்திருந்தோம். அது பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான். ஆனா இன்னைக்கு அதே சந்திரன் என்ன சொல்றோம்? அது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு மட்டும் தான். அப்ப அது குறைவா தான் வேலை செய்யும். குறைந்த அளவுல மட்டும் தான் வேலை செய்யும். என்னதான் வந்து அவங்க அம்மா மோட்டிவேட் பண்ணியிருந்தாலும், அவரு தான் முன்னேறணும், தான் கஷ்டப்படணும் இருந்தா மட்டும் தானே முன்னேறி இருக்க முடியும். வெறும் மோட்டிவேஷன் அம்மா குடுத்துட்டா மட்டும் முன்னேறிட முடியுமா? ஆமா சார். எஸ். அவரே முடியாது இல்லையா? சொல்லியிருப்பாரு சார். அவங்க அம்மா எஸ். வந்து ஆமா. அப்போ ஏன்னா நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பீப்பிள்ஸ் மட்டும் தான் உலகத்துல. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவமானங்களை அதிகமா சந்திக்கும்போது அத வந்து தனக்கு வந்து ஒரு தூண்டுகோலா எடுத்துக்கிட்டு அந்த அவமானத்திலருந்து ஓவர் கம் பண்ணி வர்றவங்க கொஞ்சம் பேர். ஒரு சிலர் பார்த்தன்னா, மோட்டிவேட் பண்ணாங்க அப்டின்னா டெவலப் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. டிமோட்டிவேட் ஆயிட்டாங்க, அசிங்க அவமானம் பட்டுட்டாங்க அப்டின்னு சொன்னா, டெவலப்பே ஆக மாட்டாங்க. மோட்டிவேஷன பேஸ் பண்ணி டெவலப் ஆகக்கூடிய ஒருத்தவங்க, தன்னுடைய தோல்வி, அசிங்க அவமானங்கள வந்து தனக்கு தானே இன்பில்ட்டா வந்து ஒரு ஒரு எரிபொருளா பயன்படுத்திக் கொண்டு முன்னேறக்கூடிய நபர்கள் அப்டிங்கிறது வேற. கரெக்ட்டா இல்லையா? ஒன்லி 2 டைப்ஸ் ஆஃப் பெர்சன்ஸ் மட்டும் தான். ஆமாவா இல்லையா? ஆமா சார். ம். அப்போ இதுல அந்த மோட்டிவேஷன் பண்ணா டெவலப் ஆகுறாங்கன்னு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷன் குடுத்தா மட்டும் தான் அவங்க டெவலப் ஆவாங்க. இதே நீங்க அசிங்கப்பட்டா தான் டெவலப் ஆகுறான்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் மோட்டிவேஷன் குடுங்களேன், மோட்டிவேஷன் குடுக்க அவங்க சோம்பேறியா போயிடுவாங்க. எதுவுமே பெருசா செய்ய மாட்டாங்க. ஆனா அசிங்கப்பட்டுட்டாங்க, ஏமாந்துட்டாங்க அப்டின்னா மட்டும், மிகப்பெரிய துணிச்சல், மிகப்பெரிய ஆக்ரோஷம் வந்து பயங்கரமான டெவலப்மெண்ட்ல வந்துருவாங்க. இப்ப யாருக்கு எது செட் ஆகுன்றது தெரிஞ்சு வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும். ஜோதிடம் என்பதோ, நியூமராலஜிங்கிறதோ ரொம்ப சின்ன விஷயம் நெனைக்காதீங்க. மிகப்பெரிய மிராக்கிள் எனர்ஜி இருக்கு. நம்ம ஃப்ளவர் ரெமடில நெறைய இடங்கள்ல சொல்லியிருப்போம். நெகைத்தையும் காட்டியிருப்போம். அத விட பல மடங்கு வந்து ஜோதிடத்திலயும் இருக்கு. ஆனா, அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாருமே வந்து, அந்த 3ஆம் பட்ச பரிகாரம்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அது சார்ந்த விஷயங்கள மட்டும் தான் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. மக்களும் வந்து அது சார்ந்து மட்டும் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. வாழ்வியல் சார்ந்த விஷயங்களோட, அது எனர்ஜியாக ஈச் அண்ட் எவ்ரி மினிட் ஒவ்வொரு விஷயங்களோடும் எந்த அளவுக்கு கலந்திருக்கும் அப்படிங்கிறத யாரும் டீச் பண்றதும் கிடையாது. அது கத்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கக்கூடிய மக்களும் கிடையாது. அப்படியும் கற்றுக்கொண்டாலும் கூட, ரியல் டைம்ல அத ஃபாலோ பண்றவங்களும் யாரும் வந்து கிடையாது. ஆமாவா? இல்லையா? ஆமா சார். சரி. ஏன் அப்படின்னா, எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் இருந்தா மட்டும் தான் டெவலப்மெண்ட் ஆவேன். அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல இருக்கிறது தான் வந்து காரணம். மோட்டிவேஷன் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, அசிங்க அவமானங்கள் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. நம்முடைய மைண்ட் செட்ங்கிறது எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? எதுவும் கடந்து போகும். வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது அடுத்து தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். அதுல அசிங்க அவமானங்களும் வரலாம். நெறைய மோட்டிவேஷனும் வரலாம். எதையுமே நம்ம வந்து பெரிதுபடுத்தக் கூடாது. நம்முடைய டியூட்டிய வந்து நம்ம கன்சிஸ்டன்ட்டா வந்து சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா போதும். வைரல் ஆக வேண்டிய நேரத்துல, ஃபேமஸ் ஆக வேண்டிய நேரத்துல, நெறைய ஆரோக்கியம், வளர்ச்சி வர வேண்டிய நேரத்துல வரும். அது டவுன் ஆக வேண்டிய நேரத்திலும் கண்டிப்பா வந்து டவுன் ஆக தான் செய்யும்.
முழுவதுமா யாரும் வந்து ஃபேமஸாவோ எப்பவுமே வந்து ஆரோக்கியமாவும் பொருளாதாரத்துல ரிச்சாவும் இருந்துட முடியாது. அப் அண்ட் டவுன்ஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் வந்து வரும். எது வந்தாலும் அத வந்து எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஃபார்மட்ல வந்து அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத மூவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம பிளைண்டா வந்து எதுவுமே தெரியாம போகணும்னு சொல்ல வரல. நுணுக்கமான விஷயங்கள சரியான தன்மையில தெரிஞ்சுக்கிட்டு, அதுல எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஃபார்மட்ல தாராளமாக போயிட்டே வந்து இருக்கலாம். சரி. அடுத்தது அவருடைய ஃபுல் நேம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இனிஷியல் கே அப்படிங்கிறதோட பார்க்கும்போது, எந்த கிரகம் என்ன நம்பர் வருது? செவ்வாய் சார். ஆ. அப்போ செவ்வாய் அவர் வந்து நான்வெஜ் ஹோட்டல் ஏன் வச்சிருக்காரு? அதே போல அவரு நெறைய முதல் கிளாஸ்ல சொல்லிருக்கும்போது இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து ஈஸியா வந்து கஷ்டப்படு இப்போ கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான். ஆக்ரோஷமா இருக்கேன், ஆர்வமா இருக்கேன், வெறியா இருக்கேன். நினைச்சத சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம், அந்த எனர்ஜிய குடுக்கக்கூடியது எதுன்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல என்ன கிரகம் சொல்லியிருக்கோம்? எஸ். செவ்வாய். ம். அப்ப அந்த செவ்வாய் அப்படிங்கிறது அவருக்கு இன்டைரக்ட்டா உள்ளுக்குள்ள வந்து செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவருடைய அனைத்து வெற்றிகளுக்கும் காரணம். ஆனா இத வந்து நம்ம போன வார வகுப்புல எங்கேயுமே செவ்வாய் பத்தி பெருசா சொல்லியிருக்கவே மாட்டோம். கேதுவ பத்தி சொல்லியிருக்க மாட்டோம். மேக்ஸிமம் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சந்திரன், சுக்கிரன் இது 2 சார்ந்து தான் சொல்லியிருப்போம். செவ்வாய் அப்படிங்கிறது லைட்டா வந்து சொல்லியிருப்போம். ஆனா டெப்த்தா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சுக்கிரன், சந்திரன் மத்த கிரகங்கள் எல்லாம் அப்படிங்கிறத விட, கேது, செவ்வாய் இந்த 2 விஷயங்கள் மட்டும் தான். சுக்கிரன் அப்படிங்கிறது அடையாளங்கள் அப்படிங்கிற தன்மையில வந்து ரொம்ப லீஸ்ட்டா இருக்கக்கூடியது. அத விட இன்னும் கொஞ்சம் பரவால்ல சார். கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சந்திரன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்து மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செவ்வாய் அப்படிங்கிறதும், கேது அப்படிங்கிற தன்மை மட்டும் தான். ஆனா இந்த இடத்துல கேதுங்கிற தன்மை வேலை செஞ்சா மட்டும் தான், செவ்வாய்ங்கிறதே வேலை செய்யும். ஏன் அப்படின்னா, அப்படி எல்லாருக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட, நம்ம ஒண்ணு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளால பெருசா வந்து சக்சஸ் அடைய முடியாது. அந்த இறை அருள் என்று சொல்லக்கூடிய தன்மை, கேதுவினுடைய தன்மை அப்படிங்கிறது, அவருக்கு பரிபூர்ணமாக இருப்பதால மட்டும் தான், அந்த செவ்வாய் அப்படிங்கிற தன்மைய வந்து அவரால சரியா வந்து ஆக்டிவேட் பண்ண முடிஞ்சது. சரியா வந்து சக்சஸ கொண்டு வர முடிஞ்சது. அப்போ அந்த நம்பர் 7 அப்படிங்கிறது இல்லாம நம்பர் 9 அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகியிருக்காது. அதற்கேற்றார் போல அவரும் வந்து அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள எப்போது எடுத்தாலும் இறைவன் அப்படிங்கிற தன்மையும், அந்த இறைவனுடைய அந்த அருள் அப்படிங்கிறத வந்து சக்சஸ குடுத்துச்சு. அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லுவாரு. அதுக்கு அடுத்து வந்து சந்திரன் அம்மாங்கிறத பத்தி சொல்றதோ, அல்லது அதுக்கு அடுத்து வந்து அவர் கஷ்டப்பட்டிருந்தாரு, டெவலப் ஆயிருந்தாரு அப்படிங்கிற விஷயங்கள பத்தி சொல்றது எல்லாமே. அப்போ அந்த கேது அப்படிங்கிற தன்மை நம்பர் 7 அப்படிங்கிறது தான் அவருக்கு அந்த நம்பர் 9 என்று சொல்லக்கூடிய செவ்வாய், செவ்வாயினுடைய தன்மைகள வந்து சக்சஸை கொடுத்ததற்கு மிக, மிக, மிக முக்கியமான காரணம். எல்லாருக்கும் புரியுதா? புரியுது சார். சரி. போன வார வகுப்புக்கும், இந்த வார வகுப்புக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? எஸ் சார். போன வாரம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா? இந்த வாரம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சா? 2மே சார். ம். போன வாரம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு புதிய பாத்துக்குள்ள வந்திருப்பீங்க எல்லாருமே. ஆனா அது ஜஸ்ட் வந்து ஒரு அவுட்லைன் மட்டும் தான். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோமோ, அதுதான் வந்து ரியலான விஷயங்கள். ரியாலிட்டி அண்ட் பிராக்டிகாலிட்டி அப்படிங்கிற விஷயங்கள். இப்ப நம்ம சொல்லியிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் தான். இது நமக்கு டெப்த்தா வந்து எங்க எப்படியெல்லாம் வந்து பயன்படுத்தணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு நியூமராலஜி கிளாஸ்ல வரும்போது, இன்னும் டெப்த்தா வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே. தேங்க் யூ ஆல். தேங்க் யூ சோ மச்.